Hi friends! So today we are going to be learning about did and how to use and what is did. So did அப்படினா என்னன்னா முத வந்து do ஓட past tense தான் did. இப்போ did வந்து சில பேர் வந்து அதை தவறான இடத்துல பயன்படுத்துவாங்க. இப்போ did வச்சு ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து அதை சரியா எப்படி சொல்லணும்னா இப்போ நான் கேள்வி கேட்குறேன் வச்சுட்டு did you see, did you eat, did you run, ஓகே இதெல்லாமே சரியா கேட்கறது. இதே இது வந்து அதை தப்பா பயன்படுத்தி கேட்கறது எப்படின்னா did you saw, did you ran, did you ate, did you slept. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து தப்பு. ஏன்னா did அப்படின்னாலே அது past tense, do ஓட past tense. முடிஞ்சு போன விஷயத்தை பேசும்போது தான் நம்ம did அப்படின்னு கேட்போம். நீ அதை பார்த்தியா, did you see, அவ்வளோதான். சீனா பார்க்குறது தானே, did you sawனா தானே past tense அப்படின்னா இல்லை. did வந்துருச்சுன்னா அந்த இடத்துல saw வர தேவையில்ல, அந்த இடத்துல see தான் வரணும். அதே மாதிரி did வந்துருச்சுன்னா ran வர தேவையில்ல, run தான் வரணும். இதில் சின்ன ஒரு கோல்மால் பண்ணி வச்சுருக்காங்க இங்கிலீஷில், அது ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து என்ன கற்றுக்க போகிறோன்னா பீப்புள்னா வந்து ப்ளூரல், ஓகே மக்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மக்கள்னாலே ஒரு ஆள் கிடையாது, ரெண்டு மூணு நிறைய பேர் சேர்ந்தால் தான் மக்கள் ஆக முடியும். அது வந்து பன்மை, ஒருமை கிடையாது. இதே இது வந்து சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பீப்புள் அப்படின்னா அது சிங்குலர், பீப்புள்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து பீப்புள்னாலே மக்கள் தான். இப்போ நீங்கள் மக்கள்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அதே மாதிரி தான். பீப்புள்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல கிடையாது. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, பீப்புள்ஸ் அப்படின்னு யாரோ பேசும்போது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னன்னா பீப்புள் போட்டுட்டு சைடில் எஸ் கிடையாதுங்க, அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு அதுக்கப்புறமா எஸ். அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் என்னன்னா அவங்களுடைய அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து வஜ்ஜிர்ஸ் அப்படின்னு போட்டால் வஜ்ஜிர்கள் அப்படின்னு அர்த்தம், வஜ்ஜிர்ஸ். அதே இது அப்பாஸ்ட்ரஃபி போட்டு வஜ்ஜிர் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ன்னு போட்டேன்னா வஜ்ஜுருடைய. வஜ்ஜிர்ஸ் நோட்புக், வஜ்ஜிர்ஸ் பென், வஜ்ஜிர்ஸ் பென்சில், வஜ்ஜிர்ஸ் லேப்டாப், வஜ்ஜிர்ஸ் டாக்குமெண்ட், வஜ்ஜிர்ஸ் பிரதர் இஸ் வெற்றிவேல், வெற்றிவேல்ஸ் பிரதர் இஸ் வஜ்ஜிர். இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி போட்டால் அவங்களுடைய அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராச்சும் வந்து வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் அம்மாக்களுடைய பேர் அப்படின்னு சொல்ல அதை எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அம்மாக்களுடையவா இந்த மாதிரி இல்லை, அது வந்து அப்பாஸ்ட்ரஃபியோட பேசுகிறது தான். அது சில வார்த்தைகள் போக போக உங்களுக்கே பழகணும், இந்த வார்த்தை இப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரியே தெரியும். இப்போ யாராச்சும் வாட்ஸ் யுவர் மதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி இருக்குன்னு தான் அர்த்தம். அவன் என்ன உங்கள் அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ வந்து யாராச்சும் கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி குழம்பிடும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் கூட எடுத்துட்டு அவங்க வந்து வாட் இஸ் யுவர் மதர் நேம் அப்படின்னு கூட கேட்டுடுறாங்க, ஏன்னா குழப்பம் வந்துடும் அப்படின்னு. இது வந்து நீங்கள் சும்மா அப்பாஸ்ட்ரஃபி எதுக்கு அப்படின்னு விட்டுறவே கூடாது, அர்த்தமே மாறிடும். அதனால் நீங்கள் அது போடாமல் இருந்துட்டாலும் சரி, ஆனால் போட்டு குழப்பிடக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பீப்புள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பீப்புள்னாலே மக்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ வந்து அடுத்து வந்து விமன்னா என்ன, விமன்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு ஆள் பற்றி நம்ம பேசுகிறோன்னா, ஒரு பெண் பற்றி பேசுகிறோன்னா உமேன், ப்ளூரலாக இருந்தால் விமன், எம்இஎன் ஆயிரும். இப்போ வந்து விமென்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா வந்து பெண்களுடைய காலேஜ் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு பெண்கள்கள் காலேஜ் அப்படின்னு கிடையாது, ஏன்னா அதான் அந்த ப்ளூரல், விமென்னாலே ப்ளூரல் தான். அதுக்கு வந்து அப்பாஸ்ட்ரஃபி இல்லாமல் எஸ் யாரும் போட மாட்டாங்க, போடக்கூடாது. முதல்ல அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் விமென்ஸ் காலேஜ், அவங்களோட காலேஜ் அந்த மாதிரி. இப்போ வந்து யாராச்சும் விமென்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டே ஆகணும். இப்போ நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் வார்த்தையை வந்து தமிழுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதிகமாக பயன்படுத்தி பேசுனா இங்கிலீஷ் பேச முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணி எதில் பேசுகிறோன்னு உங்களுக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னா இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தால் ஒரு முழு வாக்கியமாக பேசணும். நீங்கள் குட்டியாக பேசுகிறா இருந்தாலும் முழுசாக ஒரு வாக்கியமாக பேசணும். சும்மா வந்து தமிழ் பேசிட்டு நடுவில் இங்கிலீஷ் வார்த்தையை உள்ள சேர்த்துட்டிங்கன்னா அப்போது அது பயனுள்ளதாக இருக்காது. நான் உன்னை கால் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, ஐ வில் கால் யூன்னு அந்த மாதிரி குட்டி குட்டி வாக்கியங்களாக பயன்படுத்தணும். ஐ வில் கால் யூ, அந்த கால் அது வந்து ஒரு வார்த்தை, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போது நிறைய பேர் வந்து அடிக்கடி நான் சென்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சென்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, அதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது தான்.
சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கே நல்லாவே இல்லை. அது நீங்கள் வந்து இங்கிலீஷை தமிழுக்குள்ளே போட்டு ரெண்டையும் குழப்பணியாச்சு. அதை வந்து பேசுகிறதா இருந்தால் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லிடுங்க. இல்லை நான் இங்கிலீஷில் தான் சொல்லணும் அப்படின்னா ஐ வில் சென்ட் இட். முடிஞ்சு. ரெண்டையும் கலக்கவே கூடாது எப்பயுமே. இப்போ இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இப்போது நீங்கள் ஐ வில் சென்ட் இட் அப்படின்னு ஃபுல்லாக சொல்கிறீங்கன்னா அது சரிதான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் பேச்சு வழக்கில் இருக்கிறது வந்து ஐ வில் சென்ட் இட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வேகமாக சொல்லும் போது வந்து இப்போது சரி இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறமா ஐல் சென்ட் இட், அவ்வளோதான். ஐ வில் வராது அந்த இடத்துல. ஐல் சென்ட் இட், ஐல் சென்ட் இட். I'll go home and I'll check about what's going on. I'll send it. I'll send it. I'll read the book. I'll just do some work. அவ்வளோதான். I'll போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஐ வில்ல தான் ஐல், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பழகிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் இதாக நல்லாயிருக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்து வந்து ஒரு விஷயம், இது வந்து ஒரு சின்ன சர்வே. என்னென்னா, இப்போ நாங்கள் எடுக்கிற இந்த மாதிரி டைப், அதாவது வந்து அப்பப்போ இங்கிலீஷ் கலந்து பேசுகிறது, அப்பப்போ தமிழில் எடுக்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் போச்சுன்னா இது உங்களுக்கு சுலபமாக இருக்கா, இல்லை வந்து இந்த என்டையர் வீடியோவுமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே நீங்கள் பார்க்கணுன்றது, இல்லை அது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கா அப்படிங்கிற கருத்து வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சைடில் வரும் தெரியல, இந்த சைடில் ஒரு கார்டு வரும். அந்த கார்டை கிளிக் பண்ணி உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். எது வந்து அதிகமான விழுக்காடு இருக்கோ நாங்கள் அதை பொறுத்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போகிறோம். இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.